இருக்கிற எங்க தளபதி ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் அப்ப இருந்து இளைய தளபதிக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன நான் சொல்றேன்? அடி தர வழியை விட பயம் தர வழி தைரியம் கூட. வெற்றி 2 மடங்கு நம்பிக்கை கொடுக்கும், தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. ரொம்ப ஆச்சரியமாயிட்டு காதலுக்கு மரியாதைலாம் மறந்தே போச்சு. ஒரு தடவை போட்டு விட்டுருந்தா மறுபடியும் எடுத்து விட்டு வைக்க முடியாது. அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஈசல் கூட்டம் மாதிரி உன்னை தேடி வந்துட்டு தான் இருக்க போறாங்க. நீங்க இருக்கக்கூடாது, நீங்க இருக்கிறதுக்கு உனக்கு தான் ஆபத்து. நீ எங்கே ஓடி போய் ஒழிஞ்சாலும் உன்னை தேடி நாங்க வர வேண்டும். அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயர வந்து சொல்லணும். யாரும் இந்த மாதிரி எழுது காது மாதிரி ரெண்டு போட்டு He's a freaking badass. என்ன மயிறு பிரச்சனையா இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கு பேசுறீங்க? அந்த டன் சரக்கு நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னமா கூட்டத்தை கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற. யாருப்பா பஞ்சாயத்து பண்றது? ஒட்டே நிறுத்துக்காரு. அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு நண்பன் இடத்த கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை உனக்கு? இவனோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எங்க வலிக்குது உனக்கு? எனக்கு அவன் தான் பிரச்சனை. நேற்று நான் இருந்த இடத்துல இவன் இருக்கான். என்னால இந்த நாய்க்கீழே வேலை பார்க்க முடியாது. என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வழியில் வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்தா சரக்கு டிஸ்போஸ் ஆகாது. ஏத்து வாங்கண்டா. எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயில் எதுவும் எனக்கு கிடையாது.